அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து 910வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் கடைசி குறள் இது. இந்த குறளை முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை வள்ளுவர் கூறி முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் பெண் ஏவல் செய்வார்கள், என்னென்னலாம் நன்மைகளை அடைய மாட்டார்கள் தொகுத்து வந்தவர் இப்போ அப்படிதான் இல்லாமல் நெஞ்சு உரத்தோடு கடமைகளை செய்து பெண்களுக்கு அஞ்சு நடக்காதவன், அடங்கி நடக்காதவன், அஞ்சு நடக்காதவன், பணிவிட செய்யாதவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எதிர்மறையாக தொகுத்து சொல்றார். எப்படி? நன்றாக எண்ண வேண்டும், எண்ணத்தில் நன்றாக உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அந்த செயலை பற்றி நாம் திடமாக முடிவு செய்து உறுதியாக எண்ணி முடிக்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நாம் என்ன உறுதி ஏற்றுக் கொள்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தையும் நாம் அடைய வேண்டும். அந்த இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நிலையையும், எந்த நிலையில் இந்த செயலை செய்து முடிப்பது என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பெண்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படாது. அதாவது பெண்களுக்கு அஞ்சி ஒடுங்கி பணிவிடை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படாது. எப்படிப்பட்டவர்களுக்கு? உறுதியான எண்ணமும் அந்த எண்ணத்தின்படி மேற்கொண்ட செயலை செய்கின்ற இடத்தையும் கொண்டு உறுதியாக உழைப்பவர்களுக்கு மனைவிக்கு பணிவிடை செய்து இருக்கக்கூடிய நிலை வராது என்றார். எண் சேர்ந்த நெஞ்சம். எண் என்றால் எண்ணம். எண்ணத்திலே உறுதியான நிலை. எண் நன்றாக எண்ண வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். பாரதி நல்லவே எண்ண வேண்டும். அந்த எண்ணத்தை எண் சேர்ந்த நெஞ்சம். உள்ளத்திலே, நெஞ்சம்னா உள்ளம், உள்ளத்திலே எண்ணமானது நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியான நெஞ்சத்தை உடையவர்கள், உறுதியான அந்த நெஞ்சத்திலே ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் நெஞ்சத்தோடு அவர்கள் பெறுகின்ற நிலை, ஒரு நல்ல முடிவெடுத்து அதனால் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நிலை அடைவாங்க. ஏன்னா, நாம் மனசில் உறுதியாக ஒரு நல்லதை பற்றி நினைத்து முடிவெடுத்து விட்டால் நாம் அதை செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடுறோம், அதை நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு வந்துடுறோம். அந்த இடம் என்றால் அந்த நிலை, அதையும் பெறுபவர்களுக்கு, அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு எஞ்ஞான்றோம்னா எக்காலத்தும் பெண் சேர்ந்தாம், பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பேதைமைனா அறியாமை. இவருக்கு எப்ப பாரு மனைவி பேச்சு கட்டிட்டு அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறவனா அறியாமை உடையவன்றார் வள்ளுவர். இதுல கடமையெல்லாம் மறந்துட்டு எப்ப பாரு மனைவிக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் எப்பயா இவன் உழைக்கிறது, எப்பயா இவன் பொருள் சேர்றது, எப்பயா அவன் எல்லாரும் போல ஒரு கம்பீரத்தோடு வாழ்க்கையை நடத்துவது என்று கவலைப்படுகிறார். அப்படி கவலைப்பட்டுதான் இதை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. எண் சேர்ந்த நெஞ்சம், நல்ல எண்ணத்தை உடையவர்கள், அந்த எண்ணத்தில் கொண்ட உறுதியை ஏற்படுத்தக்கூடிய நிலையை, நிறைவேற்றக்கூடிய நிலையை அடைந்தவர்கள். இடன் என்றால் நிலை. உடையார்க்கு எண்ணமும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைமையும் உடையவர்களுக்கு எஞ்ஞான்றும் எப்பொழுதும் பெண் சேர்ந்தாம் பேதமையில், பெண்களுக்கு பணிவிடை செய்கின்ற அல்லது கட்டுப்பட்டு நடக்கின்ற அல்லது அதுவே பெருமையாக எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற அறியாமை கிடையாது. யாரு கிடையாதுன்ற? இதுவரைக்கும் பெண்களுக்கு பணிவிடை செய்து கடமையை மறக்கின்றவன் என்னென்னலாம் பெறமாட்டான்னு சொல்லிட்டு, இப்ப எவன் சிறந்த ஒரு ஆண்மையுடையவன்றதுக்கு சொல்றார். உறுதியான எண்ணமும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையும் எப்பொழுதும் கொண்டிருப்பவர்களுக்கு பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அறியாமை ஏற்படாது என்றார். அப்படின்னா நீ
அதில் அதிக கவனம் செலுத்தாத, நீ பல கடமைகளை செய்வதற்காக நீ பாடுபடுப்பான்றார். இப்பொழுது இந்த குறளை மீண்டும் பார்ப்போமா? என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு, என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல். இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The foolishness that results from being excessively inclined to the wife will never be found in those who possess a reflecting mind and wealth flowing thereby. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.